Hi friends, welcome to Wow Home Arts. இந்த வீடியோவில் நம்ம வீட்டிலேயே எப்படி கலர் கோலமாவை வந்து ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ நான் போடுறது கூட வீட்டிலேயே ரெடி பண்ண கலர் கோலமாவு தான். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நீங்கள் இப்போ தான் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து மணல் வந்து தேவைப்படும். நீங்கள் பீச் சைடு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பீச் மணல் கொஞ்சம் யூஸ் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் மணலில் கூட யூஸ் பண்ணலாம். இதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து சலிச்சு எடுத்துக்கணும். ஈர மணலாக இருந்ததுன்னா நல்ல வெயிலில் அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சலிச்சு வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி சலிச்சிட்டேன். இந்த மணல் கூட என்னென்னலாம் நம்ம மிக்ஸ் பண்ணால் கலர் கோலமாவை வந்து ரெடி பண்ணலாங்கிறத நான் ஃபஸ்ட்டு வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து இந்த மாதிரி ரங்கோலி பவுடர் வந்து கடையில் கிடைக்கும். இது வந்து கலர் கோலம் மாவு கிடையாது, இது வந்து ரங்கோலி பவுடர். இந்த ஹோலி பவுடர் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் வந்து இருக்கும். நம்ம இது மாதிரி வாங்கி கூட மணலில் மிக்ஸ் பண்ணி பண்ணலாம். இது வந்து நீங்கள் மணல்லையும் மிக்ஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா சாதாரண ஒயிட் கோலமாவு இருக்கு இல்லையா, அந்த ஒயிட் கலர் கோலமாவுலையும் நீங்கள் இந்த கலர் மிக்ஸ் பண்ணலாம். அது ரொம்பவே ஒர்க் ஆகும். என்கிட்ட இந்த 4 கலர் இருக்குது. நான் இதை உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்க்கு. நிறைய கலரில் இங்க்கு கிடைக்கும் இல்லையா, பிளாக், ரெட், க்ரீன், ப்ளூ அதெல்லாம் கிடைக்கும் இல்லையா. நீங்கள் அதை வாங்கி நீங்கள் மணல்லையோ இல்லை வெள்ளை கலர் கோலமாவுலேயோ நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணலாம். இதுவும் நல்லாயிருக்கும். இதுவும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற வாட்டர் கலர்ஸ் இருக்கு இல்லையா, குழந்தைங்க அந்த வாட்டர் கலர் பண்ணுவாங்க இல்லையா, இந்த பட்டன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இதை வந்து ஒன்று எடுத்துகிட்டு லைட்டாக தூள் பண்ணிவிட்டு இதை வந்து வெந்நீரில் கரைச்சி நம்ம வந்து அதை யூஸ் பண்ணலாம். பட் இது வந்து ஒயிட் கோலமாவு வெள்ளை கோலமாவோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வரும். முடிஞ்சளவு நீங்கள் இதை டார்க் கலரோடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா வந்து உங்களுக்கு வரும். மணலோடு மிக்ஸ் பண்ணி நான் பார்த்தேன், பட் அந்த அளவுக்கு இது வந்து கலர் வரலை. இது நீங்கள் ஒயிட் கலரோடு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு கலர் வரும். அது யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பெயிண்ட்டு, எந்த பெயிண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல, அது நீங்கள் லைட்டாக எடுத்துகிட்டு அது தண்ணியில் லைட்டாக கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சதுக்கப்புறமா அதை வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணலாம். அதுவுமே நல்ல கலர் கொடுக்கும். இது நீங்கள் மணல்லையும் மிக்ஸ் பண்ணலாம், ஒயிட் கோலமாவுலேயும் மிக்ஸ் பண்ணலாம். ரங்கோலி பவுடரும் இங்கும் வச்சு மிக்ஸ் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் நம்ம வந்து எந்த கலர் ரங்கோலி வேணும், எந்த கலர் மாவு வேணுமோ அந்த கலர் ரங்கோலி பவுடர் ஃபஸ்ட் நம்ம வந்து கொட்டிக்கலாம். இப்போ இதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மணல் ஆட் பண்ணுங்கள். ஒரேடியாக மணல் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப லைட் கலர் ஆகிடும். நம்ம தேவைப்பட்ட கலர் வந்து கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு வந்து கலர் மாவை கொட்டிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மணல் கொட்டி இந்த மாதிரி கை வச்சு நல்லா வந்து அந்த கலரையும் மண்ணையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியே இதில் சேர்த்துக்கலாம். ஒரேடியாக அதிகமாக சேர்த்துறாதீங்க, 1 ஸ்பூன் அளவுக்கு தண்ணியே போதும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் தண்ணி வந்து அந்த மணலோட வந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த புட்டுக்கெலாம் பண்ணுவோம் இல்லையா, இந்த அளவுக்கு நல்லா வந்து பிணைஞ்சி விட்டுருங்க எல்லாத்தையும். தண்ணி பத்தலைன்னு நினச்சிங்கன்னா இன்னும் 1 ஸ்பூன் கூட நீங்கள் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி கலந்துக்கலாம். எவ்வளோ டார்க்காக இருந்தது அந்த பவுடர், ஆனால் மணலோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா எப்படி ஆகிடுச்சு பாருங்கள். கொஞ்சம் லைட் கலராக தான் கிடச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் மணலோட அளவு மட்டும் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ ஒரு பேப்பரில் இதை போட்டு நம்ம காய வச்சுக்கலாம். இதே மாதிரி நான் பிங்க்குக்கும் பண்ணி காட்டுறேன். ஒரு பிங்க் ரங்கோலி பவுடர் வந்து ஃபுல்லாக வந்து கொட்டிக்கிறேன். கொஞ்சமாக மணல் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போது நம்ம தண்ணி ஒரு டீஸ்பூன் இல்லை 2 டீஸ்பூன் அளவுக்கு ஃபஸ்ட்டு தண்ணி சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லாமே கலந்து விட்டுட்டேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஒரு பேப்பரில் போட்டு இதை காய வைக்க வேண்டியது தான். இப்போ அடுத்ததாக நான் உங்களுக்கு இங்கு வச்சு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். கொஞ்சமாக மண் எடுத்துக்கலாம். இதில் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் இங்கு வந்து சேர்த்துக்கலாம், இல்லைனா பெயிண்ட் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பிளாக் கலர் இங்க் வந்து உங்களுக்கு மிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்க்கு மிக்ஸ் பண்ணி அந்த மணலோட மிக்ஸ் பண்ண வேண்டியது தான். உங்களுக்கு நல்லா டார்க்காக வேணும்னா நீங்கள் ஒரு ஃபுல் பாட்டிலே யூஸ் பண்ணுற மாதிரி கூட வரும். அதனால் உங்களுக்கு தேவைக்கேற்ற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்க்கு சேர்த்துக்க வேண்டியது தான். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் பேப்பரில் போட்டு இந்த மாதிரி நான் காய வச்சுருந்தேன். இல்லை காஞ்சிருச்சு. நான் 4 கலர் வந்து பண்ணியிருந்தேன். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இதை வந்து இன்னொரு தடவை நீங்கள் சலிச்சுக்கோங்க, நல்லா போட வரும். யூடியூப்பில் நிறைய ரங்கோலி டிசைன்ஸ் பார்த்துருப்போம். நீங்கள் அது வந்து இந்த கலர் கோலமாவில் வந்து போட முடியும்.
நல்லா இந்த சலிச்ச மாவை பழைய கம் பாக்ஸ் அப்படி இல்லைன்னா ஆயில் கேன் இருக்கே அதில் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த யூடியூப்பில் பார்க்குற மாதிரியே நீங்கள் வந்து ரங்கோலி சூப்பராக வந்து இந்த கலர் கோலமாவில் போடலாம். நான் இப்போ போட்டு காட்டியிருக்கேன். அடுத்தது இந்த சலிச்ச கோலமாவை இந்த மாதிரி ஒரு கம் பாக்ஸில் வந்து கொட்டிக்கிறேன். இதோட மேலே மூடியில் வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணியிருந்தேன். இப்போ இந்த மூடி போட்டுட்டு நம்ம ரங்கோலி மாதிரி உங்களுக்கு என்ன டிசைன்ஸ் வேணுமோ நீங்கள் அதை போட்டுக்கலாம். கலர் கோலமாவு செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் வீட்டிலையே வந்து ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வீட்டிலையே வந்து இனிமேல் கலர் கோலமாவு வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம யூடியூப்பில் பார்க்குற மாதிரியே ரங்கோலி டிசைன்ஸ் வந்து போடுறதுக்கு ஒயிட் கோலமாவு வந்து எப்படி ரெடி பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவை ஆல்ரெடி போட்டிருக்கேன். அது வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா இனிமேல் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும்.